நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 2025 24 பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நல்ல செயல்பாடுகள், முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்கலைங்கிற வருத்தம், முயற்சி எடுக்கவே முடியுங்கிற வருத்தம் எல்லாருக்குமே அதிகமான தாக்கங்களை கொடுத்த வருடமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த 2025 என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமா, நான் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து இந்த 2025 நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். ஸோ அதற்கு முன்னாடி உலகியல் ரீதியாக மற்றும் இந்த 2025 நவகிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய நவகிரகங்கள் எந்த ராசியை விட்டு எந்த ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது 7 கிரகங்களாகவும் மற்ற 2 கிரகங்கள் ராகு கேது பகவான் இருவரும் நிழல் கிரகங்களாக கருதுகிறோம். ஸோ அப்போ இந்த 9 கிரகங்கள் ஒவ்வொரு ராசியை விட்டு ஒவ்வொரு ராசியை கடந்து ஒவ்வொரு வருடங்களும் மாற்றங்களை ஏற்படுத்துது. இதில் ராஜகிரகமாகிய குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆக்குவார். அவர் இயற்கை சுபகிரகம். சனி பகவான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிற ரொம்ப ஸ்லோவாக போவார். அதாவது 9 கிரகங்களில் ரொம்ப ரொம்ப பையாக நடந்து போகிறது அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தான். அதனால தான் சனி பகவானை மந்தக்காரகன் என்று கூட நம்ம அழைப்போம். இந்த ராகுகேது பகவான் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்வார்கள். எப்பவுமே முன்னோக்கி நகர பழக்கம் கிடையாது. மற்ற கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னோக்கி நகருவாங்க. ஆனால் நம்ம ராகுகேது பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்வார்கள். ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இந்த 3 கிரகங்கள் நம்மளுடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பாங்க. இது எப்பயாச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா 3 கிரகங்களும் ஒன்று போல் ஒரு பயிற்சி நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த பயிற்சி காலங்கள் நடைபெறும். அந்த பயிற்சி காலம் இந்த 2025 யாருமே எதிர்பார்க்காத செயல்பாடுகள், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்து, அதாவது சனி பகவான் பார்த்திங்கன்னா 2025 மார்ச் எண்ட் ஆஃப் பாயிண்டில் என்ன பண்ணுறாரு, கும்பத்தில் இருக்க சனி பகவான் மீன ராசிக்குள்ள நுழைகிறார். அவர் ட்ராவல் பண்ண அடுத்த செகண்ட் யார் போகிறான்னு பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவான் மே மாதத்தில் ரிஷப ராசியிலிருந்து நம்மளுடைய மிதுன ராசிக்கு மே 14 உள்ள நுழைகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 4 நாள் கேப்லேயே மே மாதத்தில் 18 ராகு பகவானும் கேது பகவானும் பின்னோக்கி நகர்கிறார்கள். அதாவது ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கு நகர்றாங்க. ஸோ இந்த 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் என்பதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலில் உலகியல் ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா, மிகப்பெரிய ஒரு 2-3 நாடுகளுக்கு இடையே சில போராட்டமான சூழ்நிலைகள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் 2 வரையுமே சில நாடுகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அது கொஞ்சம் அதிவேகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. நீயா நானா போட்டி போட்டு மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கட்டாயமாக இருக்கும். எல்லா இடங்களிலுமே பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும். நம்மளுடைய இந்தியாவில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம கண் கூட பார்க்க முடியும். கடல்களில் சீற்றங்கள் உண்டு. அதாவது கடல் சீற்றத்தால் சில பகுதிகள் பாதிப்படைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ உலகியல் ரீதியாக இந்த மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் 12 ராசி நேயர்களும்
தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயமாக வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்களுடைய ராசிக்கான இந்த 2025 என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறது, என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த 2025 நோக்கி எதிர்பார்த்து பயணிக்கலாமா பயணிக்கக்கூடாதா, மகிழ்ச்சி உண்டா, மகிழ்ச்சி கிடச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நிறைய மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. 2025 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளி வீசுமாயா அப்படின்னு சொல்லி சிம்மராசிக்காரங்கிட்டே கேட்டுக்கிட்ட காலம்லாம் இருந்திருக்கும். 2024 முடிய போகுது, 2025 பிறக்க போகுது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சிம்மராசிக்காரங்க இயல்பாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, உண்மையான அன்பையும் உண்மையான பாசத்தையும் கொடுத்தா ஒரு அக்கறையுடன் அன்பானவர்களாக நடந்து கொள்வீங்க. பொய்யான பாசத்தையும் போலியான அன்பையும் கொடுத்தா வச்சு செஞ்சிருவீங்க. அப்படியே பர்ஃபெக்டாக எதிரிக்கு எதிரி நண்பனுக்கு நன்மைங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறதுல சிம்மராசிக்காரங்க தான் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க. பெஸ்ட்டாகவும் இருப்பீங்க, ஃபஸ்ட்டாகவும் இருப்பீங்க. எதை பற்றியும் வருத்தமே விட மாட்டீங்க. துணிச்சல் உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஏன் துணிச்சல் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா, சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான். சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவான் மாதிரி நெருப்பு மாதிரி இருப்பீங்க. நவ கிரகங்களுடைய தலைமை கிரகம் ஏன் யார் சொல்கிறோம், சூரிய பகவான் தான் தலைமை கிரகம்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் தான் சிம்ம ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பை வகிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணிப்பாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சா அந்த இடத்துல பயணிப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, டேக் இட் ஈஸி, கூல், எனக்கு தேவையே இல்லை, நான் போயிட்டு வரேன், நீ பார்த்துக்கோ, நீ உன் வெளியே பார், நான் என் வெளியே பார்க்கேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, நகர்ந்து போயிடுவீங்க. ஸோ இப்படிலாம் இயல்பான தனி பெரும்பான்மையுடன் செயல்படுகின்ற நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக மனசளவில் போராட்டம், மனதளவில் நினச்சதை செய்ய முடியல, மனசுக்குள்ளே அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே வச்சிருக்கேன், வேண்டாம் போயிரு விடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை மனசுக்குள்ளே வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இந்த கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் உறுதியாக ஏற்பட போகுது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்க, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. கடந்த 1 வருஷமாக எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்கியா, நான் சொன்னது சரின்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னுடைய முதலாளி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு, என்னுடைய மேனேஜர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு, அல்லது என் கூட இருக்க வேலை பார்க்குறவங்க கூட என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்க அப்படின்னு வருத்தத்தில் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த வருத்தம் இந்த வருடத்தில் நீங்கள் போகும். உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய மரியாதையும் உறுதியாக அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உறுதியாக கிடைக்க போகுது. ஆனால் நீங்கள் பேச வேண்டியதை மட்டும்தான் பேசணும், மற்றவங்களுடைய விஷயத்தை போய் பேசிடக்கூடாது. என் நண்பனுக்காண்டி பேசினேன், என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்காண்டி போய் பேசுகிறேன் மீறி நீங்கள் வாண்டடாக போய் மாட்டிக்கக்கூடாது. உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான முன்னேற்றத்துக்கான செயல்பாடு, உங்களுடைய பொருளாதார தேவைக்கான செயல்பாடுகளை மட்டும் நீங்கள் பேசுனீங்கன்னா மாட்ட மாட்டீங்க. மற்றவங்களுடைய பிரச்சனைக்கோ மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்களுக்கோ நீங்கள் தலையிட்டீங்கன்னா கட்டாயமாக சில கிரகங்களில் பார்வையின் மூலமாக, அதாவது சனி பகவானின் பார்வையின் மூலமாக உங்களுக்கு சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை கவனமாக தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? அதேபோல் மன அழுத்தங்களை கொஞ்சம் அதிகமாக லாக் பண்ணி வச்சுருந்தீங்க. ஸோ மன அழுத்தம் உங்களுக்கு இந்த வருடத்தில் விலக போகுது. வண்டி வாங்கணும், ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், புதிய வண்டி வாங்கிடணும், கார் வாங்கிடணும். நம்ம வீட்லேயும் ஒரு கார் இருக்காதா? என் வீட்டில் ஒரு
பிரம்மாண்டமான கால், தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கால் இருக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய மனதுக்கு பிடித்தமான வண்டி வாகனங்களை நீங்கள் வாங்குவதற்கான அமைப்பு கிரக நிலைகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் உறுதியாக இந்த 2025 கொடுக்க போகுது. பொருளாதார தடைகள் விலக போகுது. திருமணத்துக்காக முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம், திருமணம் ஃபைனலில் எண்ட் ஆஃப் பாயிண்டில் போய் நின்றுது, இல்லை ஜாதகத்தை மாப்பிள்ளை வீட்லேயோ இல்லை பொண்ணு வீட்லேயோ கொடுத்தா இல்லைங்க இப்படிக்கு பார்க்கலங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக நிப்பாட்டிடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்காதா, எங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை கிடைக்காதா அப்படின்னு வருத்தப்படுற சிம்மராசிக்காரங்க சொல்வது என்னென்னா, உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் அமைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ரொம்ப 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 கம்மி. அப்படியே எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவீங்கன்னா அப்சர்வ் பண்ணுவீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், வீடாக இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், வீட்டில் உள்ளவங்களும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு பொருளையுமே நீங்கள் அப்படியே என்ன சொல்லணும் ரசித்து வாங்குவீங்க. அப்போ ஒவ்வொரு பொருளையுமே ரசித்து வாங்குகிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன பண்ணுவீங்க, ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கான அலையன்ஸ் தேடிக்கிட்டு இருக்க நபர்கள் தான் பாவம்னு கூட சொல்லிப்போம். ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்ல, அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய சுய சந்தோஷம் கொஞ்சமாச்சும் தேவை அப்படின்னு எதிர்பார்க்க தப்பு கிடையாது. ஆனால் இருந்தாலும் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, வயது வித்தியாசத்துக்கு ஏற்றவாறு, தங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்ன பண்ணணும், சில அட்ஜஸ்ட்மெண்ட் யாராக இருந்தாலும் சரி, அது 12 ராசியில் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சமாச்சும் எதிர்பார்ப்போம்ல. ஸோ ஆனால் இந்த பூர நட்சத்திரம் சிம்மராசிக்காரங்க மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. முடிஞ்ச அளவு தள்ளி விட்டுரு, வேணாங்க விடுங்க, பிடிக்கலைங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அஷால்ட்டாக சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ரசனை சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுபோல் முகப்பொழிவு அப்படின்னா அந்த வட்டம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் போது உங்களை பார்த்தாலே ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி உங்களை நிறையவே சொல்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக வாய்ப்பளிக்கிறது. இந்த வருஷத்தில் எதிர்மறையான எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. இது நடக்காது, இது நடந்தால் உருப்படாது, இல்லை தேவையில்லாத வார்த்தைகள், அன்னெசரி தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு வசனம் கேட்டேன், ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய மனித வாழ்க்கையில் நம்மகிட்டருந்து ஒவ்வொரு விஷயங்களும் போகிற விஷயங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள். ஆனால் நம்மகிட்ட இருந்து போகிற விஷயத்தில் நல்ல விஷயம், வெளியேற விஷயத்தில் நல்ல விஷயம்னா வார்த்தைகள் தான். அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே ஒரு கடினம் இருக்கணும், ஒரு மெலினம் இருக்கணும், ஒரு இனிமையும் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம கூட இருக்கவங்க மனதளவில் பாதிக்கப்படாமல் அவங்கள கரெக்டான ட்ராவல் பண்ணி கூட்டு போவதற்கான வாய்ப்பு உறுதியாக ஏற்படும். ஸோ இப்படி சில விஷயங்களை கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றமான சூழ்நிலை 2025 உறுதியாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்முடைய சிம்ம ராசினியர்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி நேயர்களே. தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே 2025 ஆண்டு உங்கள் ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பொது பலன்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு 30% கை கொடுக்கும். மீதி உங்களுடைய கேள்வி, உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள், உங்களுடைய மனசில் உள்ள தேவைகள், கவலைகள் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும். வீடியோ பார்த்தேன், அது நடக்கலை, இது நடக்கலை, இப்படி நடக்கலை, அப்படி நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறதை விட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து என்ன வழிமுறைகள் என்று கண்டுபிடிப்பது சரியான புத்திசாலித்தனம், ஒரு நல்ல செயல்பாடுகள். ஸோ உங்களுடைய முழு விவரங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால
அதாவது கடந்த காலத்தில் என்னென்ன நடந்துச்சு, எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப் போகுது, உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என நீங்கள் ஆசைப்பட்டால், விருப்பப்பட்டால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக பிரசன்ன அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். அதே போல் நேயர்களே, நம்ம ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நீங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் சேர்ந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. ஆன்லைன் மூலமாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் எடுத்துக்கிருக்கோம். ஸோ கிளாஸோட டோட்டல் செயல்பாடுகள், அதுக்குரிய தொகை எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும். ஃபோன் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். ஜாதகம் பார்த்துக்கிருப்போம், ஆன்லைனில் அல்லது நேரடியாக பார்த்துக்கிருப்போம். ஸோ அதனால் ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம். முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுட்டு கால் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய அன்பான ஆதரவையும் உங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி.